இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, 4, 5 வரமிளகா, 1 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு எல்லாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலாவோட சிக்கன் நல்லா சேரட்டும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஓரளவு கொதிக்கட்டும். இப்போ ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி கிரேவியோட கொதிக்கும் போது இதை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கிரேவி வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வச்சா போதும், கிரேவி ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.